கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் குடமுழுக்கு கோலாகலமாக நடைபெற்றது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நபினா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகுதியில் பகவதி அம்மன் கோவில் உள்ளது. இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து கோவிலின் மேற்கூரையில் சேதமடைந்ததை தொடர்ந்து பக்தர்கள் கோவிலில் பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து தமிழக அரசு சார்பில் 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அங்கு வந்து பணிகள் நடைபெற்று வந்தது. இதனிடையே கடந்த செவ்வாய்க்கிழமை யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் துவங்கி நடைபெற்று வந்தது. மேலும் கடலில் இருந்து புனித நீரும் எடுத்து வரப்பட்டது. இந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. வேத பண்டிதர்கள் மந்திரம் முழங்க மேலதாள வாத்தியங்களுடன் கடலில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீரை கோவிலில் உள்ள 5 ராஜ கோபுரத்தில் கலசங்களிலும் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேவி சரணம் அம்மே சரணம் என்று மந்திரம் முழங்க ஒலித்தனர். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இன்று இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முழு விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.